மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது பார்க்கலாங்களா? இது நாள் வரைக்கும் நீங்கள் நிறைய பேர்த்துக்கு நன்மை செஞ்சு அதனால் ஒரு அவமானத்தை சம்பாதிச்சிருப்பீங்க. அந்த அவமான காலகட்டங்களெல்லாம் மறைஞ்சி யார் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டமாக உருவாகும். மனக்கசப்பின் காரணமாக உங்களை விட்டு பிரிந்து போன துணை உங்களை மறுபடியும் வந்து சேருவாங்க. குடும்பம் ஒன்று சேரும். ரெண்டாவது கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, தாராளமாக முயற்சி செய்யுங்க, இப்போ கிடைக்கும். முதல் கல்யாணத்துக்கு தான் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் செய்யுங்க. குழந்தை பிறப்பு, கல்யாணம், குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்வது, காது குத்து, இந்த மாதிரி வீடு கட்டுவது, இப்படி ஏதோ ஒரு சுபகாரியங்கள் ஒரு வருஷத்துக்கு அமோகமாக நடக்கும். இதுவரை சேர்த்து வச்ச காசை செலவு பண்ணுறதுக்கான காலகட்டமாகவும் இது அமையும். இருந்தாலும் மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. தயாராக இருங்க. அரசியலில், அரசாங்கத்தில், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ப்ரமோஷன் தயாராக இருக்கும். தந்தையார் வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தை எங்கேயாவது ஏமாந்து போயிடுவார். தந்தையார் ஏதாவது சீட்டாடுறது, இல்லைன்னா பேருக்கு எடுத்துக்கிறது, தந்தையை யாராவது ஏமாத்திடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கேயாவது 1-2 நடந்துடும். இல்லையா, அவர் பணத்தை தொலைச்சிடுறது, டாக்குமெண்ட்டு தொலைச்சிடுறது, இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். அதனால் இந்த இடத்துல தந்தையார் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூடவே அப்பா கூட போங்க, அப்பா கூட வாங்க, இல்லைன்னா அப்பாவுக்கு உதவிகரமாக இருங்க. காவல் தெய்வங்கள், கிராம தேவதைகள், பலி வாங்கக்கூடிய தெய்வங்கள், இந்த மாதிரியான தெய்வங்கள் கிட்ட ரொம்பவும் பக்தியோடு இருங்க. அவங்களுக்கு ஒரு நேர்த்தி கடன் வச்சுக்கிங்க. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்குங்க. தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அப்படின்னா கட்டாயம் இப்போ தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் இருக்குது, மாற்றங்கள் இருக்குது. தயாராக இருங்க. கடன் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வேலை செய்கிற இடத்தோடையே நீங்கள் கேட்டு பாருங்கள், அதுவும் உங்களுக்கு கிடைச்சிரும். வேறு வழி இல்லாமல் கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துட்டால் கொஞ்சம் ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க் இல்லைன்னா சரியான இடங்கள்லேருந்து கடன் வாங்குங்க. உங்களுக்கு அந்த கடனினால் வரக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் குறைக்கும். ஏன்னா இது குறுகிய கால பிரச்சனை, ஒரே ஒரு வருஷத்துக்கான பிரச்சனை. அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் போன வருஷத்தை போல் இந்த வருஷம் சிரமப்படக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அம்மன் தெய்வத்தை பிடிச்சிக்கிங்க. அந்த அம்மன் தெய்வம் பெருமாள் கோவிலோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. பெருமாள் கோவிலில் எப்போவுமே ஒரு அம்மன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அம்மன் கோவிலில் பெருமாள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கோவில் எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அதை பிடிச்சிக்கிங்க.